வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள், திருப்பலியில் கலந்திட பரமனில் இணைந்திட கூடுங்கள் கூடுங்கள், என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள், திருப்பலியில் கலந்திட பரமனில் இணைந்திட கூடுங்கள் கூடுங்கள். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக குருகுலமே வருக, திருப்பலி செலுத்திட வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக குருகுலமே வருக. அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே வளர்ந்திடுவோம், அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே வளர்ந்திடுவோம், நம்மை படைத்த இறைவன் புகழ் பாடி மகிழ்ந்திட பாரில் அவர் நாமம் போற்றி புகழ்ந்திட அனைவரும் இணைவோம் ஆனந்தமுடனே, என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள், திருப்பலியில் கலந்திட பரமனில் இணைந்திட கூடுங்கள் கூடுங்கள், இறைவன் ஒளியிலே நாமும் இணைந்து தியாக சுடர்களாய் ஒளிர்ந்திடுவோம், இறைவன் ஒளியிலே நாமும் இணைந்து தியாக சுடர்களாய் ஒளிர்ந்திடுவோம், இறை வார்த்தை ஒளிவிலே நெஞ்சம் நிறைந்திட கருணை மழையிலே வாழ்வும் தழைத்திட அனைவரும் இணைவோம் ஆனந்தமுடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. அன்பிற்குரிய இறைமக்களே, இன்று பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு மற்றும் 3ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் உடையாம்பட்டி பங்கு இறைமக்கள் சார்பாக இறையாசிர் பெற்றிட உங்களை வரவேற்கின்றோம். இறை திட்டம் நிறைவேற்ற தன்னையே அர்ப்பணித்த புனிதர் இவர் லயோலா என்னும் இடத்தில் 1491ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய குடும்பம் அரச குடும்பம். செல்வ செழிப்பில் எல்லாவிதமான இன்பங்களையும் அனுபவித்து வாழ்ந்தவர். இவர் கனவெல்லாம் மிகச்சிறந்த போர் வீரனாக மாற வேண்டும் என்பதே. ஆனால் பாம்பிலோனாவில் ஏற்பட்ட போரில் அவருடைய காலில் ஏற்பட்ட காயத்திற்கு பிறகு அவர் வாசித்த இயேசுவின் வரலாறும் புனிதர்களின் வரலாறும் அவருடைய வாழ்வை முழுமையாய் மாற்றி போட்டுவிட்டது. இறைவனுக்காக தன்னையே வாழ்வு முழுவதையும் அர்ப்பணிக்க வேண்டும் என முடிவு செய்வது அதன்படி வாழத் துணிந்தார். இவ்வாறாக இறை திட்டத்தை உணர்ந்து பற்பல பணிகளை இறைவனின் அதிமிகு மகிமைக்காக செய்தார். இப்படி ஓய்வில்லாமல் இறைப்பணி செய்தவர் நம் புனித இஞ்ஞாசியாரின் விழாவினை கொண்டாடும் இந்நாளில் நாமும் அவரை போன்று இறை திருவுளத்திற்கு பணிந்து இறை திட்டம் நிறைவேற்ற வரவேண்டி இணைவோம் இப்பலியில்.
நம்முடைய புனிதர் புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவனை போற்றி புகழக்கூடிய 3ஆம் நாள் நவநாள் கொண்டாட்டத்தை நாம் இன்று துவங்குகின்றோம். இந்த நாளில் சிறப்பு செய்கின்ற உடையாம்பட்டி இறைமக்கள் மேனேஜர் ஒவ்வொருவரையும் நாம் வருக வருக என்று நாம் கைத்தட்டி அவர்களை வரவேற்போம். அத்தோடு இந்த திருப்பலியை தலைமையேற்று ஒப்புக் கொடுக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை எம் ஜோசப் அவர்களையும் அருள் தந்தை அமல்ராஜ் அவர்களையும் நாம் வருக வருக என்று வரவேற்போம். இன்றைய திருப்பலியானது உடையாம்பட்டி இறை மக்களுக்காக, சிறப்பாக உடைய குடும்பங்களுக்காக, அவர்களை வழிநடத்துகின்ற மேனேஜர்களுக்காக, அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த குடும்பத்தில் ஒற்றுமையும் சமாதானமும் இன்னும் அங்கு இருக்கின்ற இறைமக்கள் அனைவரும் நல்ல சுகத்துடன் வாழவும், செய்கின்ற தொழில் விவசாயம், அவர்கள் வைத்திருக்கின்ற ஆடு மாடுகள் பெருகி பழுகவும், இன்னும் அவர்கள் செய்கின்ற வியாபாரம் சிறக்கவும் இந்த வழிபாட்டிலே ஜபிப்போம். அத்தோடு மகுதுப்பட்டி தளவாய் குடும்பம், வேளாங்கண்ணி, ஆலிஸ், ரெஜினா மேரி இவர்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியிலே இதோ இறந்த அந்தோணி, செபஸ்தி அம்மாள், சௌரிமுத்து இவர்கள் ஆண்மலை பாற்றிற்காக இப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். அத்தோடு சாத்தம்பட்டி எம் செல்வராஜ், மோட்சராணி ஒப்புக் கொடுக்கின்ற பலி, இன்று தன்னுடைய பிறநாளை கொண்டாடுகின்ற மில்லன் ரியோஸ் நல்ல சுகத்துடன் வேண்டியும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க இறையில் வேண்டி குடும்பத்தில் அன்பும் சமாதானம் ஒற்றுமையும் கிடைக்க இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அத்தோடு சாத்தம்பட்டி பெருமாள் கருப்பையா குடும்பத்தின் கருத்துகளுக்காகவும், விவசாயம் செழிக்கவும், ஆடு மாடுகளுக்கு எந்த நோயும் ஏற்படாதாறு அவர்கள் இருக்கவும், இன்னும் அது பெருகி பழுகவும், தொழில் சிறக்கவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருமதி செலின் ஜெரால்ட் அவர்களுக்கு இறைவன் நல்ல சுகத்தை கொடுக்கவும், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த காயத்திலிருந்து அவர்களுக்கு சுகம் கொடுக்கவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவர்களோடு சேர்ந்து இங்கு கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய குடும்பத்தின் கருத்துகளுக்காகவும், நாம் புனிதரின் பரிந்துரையின் வழியாக நாம் விரும்பி கேட்கிற அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஒப்பற்ற பலியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறை பாதத்திலே முழுமையான தகுதியை பெரும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீதும் அது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 20 முதல் 32 வரைய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கிச் சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை நோக்கி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமா என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 இருக்கலாம். நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரை காணப்பட்டால் என அவரும், 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரை காணப்பட்டால் என. அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டுமே காணப்பட்டால் என. அவர், அந்த 10 பேரை முன்னிட்டும் அழிக்க மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைப்பூக்கள் 12 முதல் 14 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றது போது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களையும் குற்றங்கள் செய்பவர்களாலையும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாய் இருந்திருக்கின்றீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெற செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகளின் பலகொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்துவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் லூக்கா நற்செய்தி இயல் 11 1 முதல் 13 வரையுள்ள இறைவாக்கியங்கள். லூக்கா நற்செய்தி இயல் 11 1 முதல் 13 வரை. இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களில் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள், தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார். உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று,
நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக்கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்ததால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணகத் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, பழம்பெருமை வாய்ந்த சாத்தம்பட்டியிலே புனிதராக வீற்றிருக்கின்ற புனித லோயோலா இஞ்ஞாசியாரின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளிலே இந்த வழிபாட்டு நிகழ்வுகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உடையாம்பட்டி பங்கு இறை மக்களே, இன்னும் சிறப்பாக நமது சாத்தம்பட்டியில் கிளை கிராமங்களிலிருந்து வந்திருக்கின்ற சாத்தம்பட்டி பங்கை சார்ந்த அனைத்து இறை மக்களுக்கும் இங்கிருக்கின்ற அருட்தந்தையர்கள் அருட்கண்ணீர்கள் சார்பாக உங்களுக்கு நமது பாதுகாவலர் லோயோலா இஞ்ஞாசியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை நீங்கள் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். யார் யாருக்கெல்லாம் விண்ணகத்திற்கு செல்ல மோட்சத்திற்கு போவதற்கு ஆசையாக இருக்கு, கை தூக்குங்க பார்ப்போம். ஃபாதர் சொல்கிறார், கையை தூக்குங்க, கையை தூக்குங்க அப்படிங்கிறார். பரவாயில்ல, உடனடியாக கையை தூக்கி விட்டீர்கள். அப்படி தான் ஒரு பங்கு சாமியார் மறைவுரை ஆட்சி கொண்டிருந்த பொழுது யார் யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு கை தூக்குங்க அப்படின்னு கேட்குற பொழுது பல பேர் இப்படி தூக்கி பாதி இறக்கி இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்துச்சு அந்த கை. பலரும் இவ்வாறு செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிறுவன் மட்டும் தூக்கிவிட்டு இறக்கிவிட்டான். உடனடியாக அந்த சிறுவனை பார்த்து கேட்ட பொழுது, திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்பு முடிந்தவுடன் நேராக நீ வீட்டிற்கு வர வேண்டும், எங்கு சென்றாய் என்றாலும் உனக்கு உதவிலும் என்று என் அம்மா சொல்லியிருக்கிறார், அதனால் நான் மோட்சத்துக்கெலாம் வரமாட்டேன் சாமி அப்படின்னு அந்த சின்ன பையன் சொன்னான். இவ்வாறாக பல்வேறுபட்ட நபர்கள் பல்வேறு விதமாக சொல்லி கொண்டிருந்தார்கள். நம்மால் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் அவரும் அது மாதிரி கையை தூக்கி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தார். உடனடியாக அவரை பார்த்து கேட்ட பொழுது, பூசை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வரணும், இந்த பாரு இந்த கடையெல்லாம் இருக்குது, நீ சாப்பிட்டு கடையில் பூந்துடாத, எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது உளுந்து கிடப்ப, அப்புறம் நான் உன்னோட மாரடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறா என் மனைவி, அதனால் நான் நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படிப்பட்ட பதில்களை நாம் கேட்டிருக்கின்றோம். இப்போ நம்மை பார்த்து இதே கேள்வியை கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? இப்போ என்னை பார்த்து கேட்டால், இருங்க ஆண்டவரே, இப்போ தான் ஒரு பங்கில் இருக்கேன், இன்னும் ஒரு நல்ல பங்காக கிடைக்கட்டும், நிறைய வருடம் வாழ்ந்து பணி செய்து விட்டு வருகிறேன். இப்போ அருட்சவுல கேட்டால், இப்போ தான் நான் எச்சமாக இருக்கேன், இன்னும் ப்ரொவின்ஷியலாக ஜென்ரலாக பல்வேறு நிலைகளை கடந்து விட்டு நான் வரலாம்.
அப்படி இறை மக்களை பார்த்து கேட்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. வயசானவங்க கேட்டால் இருக்குது சாமி, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, இந்த என் பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பண்ணும், என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணும். இவ்வாறு பல்வேறுபட்ட பதில்களை நாம் கொடுப்போம். நம்முடைய பாதுகாவலர் அவர் கொடுத்த பதில் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இறை திட்டத்திற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த ஒரு நிகழ்வு. அவரும் அவருடைய சபை சகோதரர் ஒருவர் தியாக்கோ என்பவரும் ஒரு நாள் உளவாடி கொண்டிருந்த பொழுது, உரையாடி கொண்டிருந்த பொழுது, புனித இஞ்ஞாசியார் அவரை பார்த்து இந்த கேள்வியை தொடுக்கின்றார். கடவுள் உங்கள் முன்பாக தோன்றி உடனடியாக விண்ணகத்திற்கு வாருங்கள், அல்லது இம்மண்ணுலகத்திலே இருந்து இறை திருவுளத்தை நிறைவேற்ற அல்லது ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற 2 கேள்வியை தொடுத்தால் நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் என்று இஞ்ஞாசியார் அந்த நண்பரிடம் கேட்ட பொழுது, உடனடியாக அந்த சகோதரர் தியாக்கோ இவ்வாறாக சொல்கிறார், நான் உடனடியாக விண்ணகத்திற்கு செல்வேன் என்ற ஒரு பதிலை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று சொல்கின்றார். அந்த சகோதரர் இஞ்ஞாசியாரை பார்த்து மீண்டுமாக அதே கேள்வியை தொடுக்கின்றார். உங்களை பார்த்து கடவுள் இந்த கேள்வியை கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்ட பொழுது, நான் உடனடியாக விண்ணகத்திற்கு செல்ல மாட்டேன், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் எனது முதன்மையான பணி, அதனால் எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கொடுங்கள், என்னுடைய ஆன்மாவை ஈடேற்றுகின்ற பொறுப்பை அவர் பார்த்து கொள்வார், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை இறைவனை மகிமைப்படுத்த, இறைவனின் அதிமிக மகிமைக்காக எல்லா ஆன்மாக்களையும் நான் விண்ணகத்திற்கு கூட்டிச் செல்ல நான் ஒரு கருவியாக இம்மண்ணுலகத்திலே நான் இருக்க வேண்டும், எனக்கு ஆவலாக இருக்கின்றது, சற்று எனக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்பேன் என்று பதில் சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, இறை திட்டத்தை நிறைவேற்றி வாழ்ந்த ஒரு முழுமையான நிறைவான கடவுளுக்கு உகந்த ஒரு புனிதராக அவர் வாழ்ந்திருக்கின்றார். இன்றைய முன்னுரையிலே நாம் தெளிவாக படிக்க கேட்டோம். 1491ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி ஸ்பெயின் நாட்டிலே அவர் பிறந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு போர் வீரனாக மாறி இந்த அரசாட்சியிலே ஒரு மிகப்பெரிய படைத்தளபதியாக இருக்க வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றார். அதற்காக தன்னை தயார் செய்கின்றார். ஆனால் 1521ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிற்கு இடையே ஏற்பட்ட அந்த போரிலே பாம்பிலானா கோட்டையிலே அவர் குண்டடிப்பட்டு காயமடைகின்றார். 1522ஆம் ஆண்டு அங்கே அவர் மனமாற்றத்தை நோக்கி, ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டும்தான் என்னுடைய அரசர், அவர் ஒருவர் மட்டும்தான் என்னுடைய மீட்பர், அவர் ஒருவர் மட்டும்தான் என்னுடைய தளபதி என்று சொல்லி அந்த மனமாற்றத்திற்கு உட்பட்டவராக தன்னை அவர் முழுமையாக அந்த இறை திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். அத்தகையதொரு 500வது ஆண்டு அந்த நிறைவை தான் இன்றைய நாளிலே இயேசு சபை அதை முன்னோக்கி செல்கின்றது. இறுதியாக அவர் ஒரு குருவாக மாறுகின்றார். 11 ஆண்டுகள் கடந்து அந்த படிப்பை எல்லாம் முடித்து 1538ஆம் ஆண்டு குருவாக அங்கே மாறுகின்றார். கற்பு, கீழ்ப்படிதல், ஏழ்மை அதோடு கலந்த ஒரு வார்த்தைப்பாடு, திருத்தந்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிவது, திரு அவைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படுவது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய அரசர், இந்த திரு அவை திருத்தந்தை அவருடைய இறையாட்சி நான் பணி செய்கின்ற அது ஒரு தளமாக இருக்கின்றது என்று சொல்லி தன்னை முழுமையாக அங்கே ஒப்புக் கொடுக்கின்றார். பீட்டர் பேபர், பிரான்சிஸ் சவேரியார் இவர்களை கொண்டு அந்த இயேசு சபை ஆரம்பிக்கப்படுகிறது. 1541ஆம் ஆண்டிலே அந்த சபையினுடைய முதல் தலைவராக அங்கே உருவெடுக்கின்றார். 1556ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி இறைவனிலே தன்னை 2 கலக்கு செய்கின்றார், கலந்து விடுகின்றார். இறை திட்டத்திற்கு தன்னை முழுமையாக எவ்வாறு அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுள் மீது அவர் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, 2வது இறை வார்த்தையின் மீது கொண்டிருந்த அந்த தாகம், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு ஐயன் திருவள்ளுவர் சொல்லுவார். ஆசையில்லாத கடவுள் மீது ஆசைப்படு.
ஏனென்றால் கடவுள் ஆன்மாக்களின் மீது தாகம் கொண்டவராக, ஆசை கொண்டவராக இருக்கின்றார். அவர் மீது நீ ஆசைப்படு, அவர் மீது நீ நம்பிக்கை வை, நம்பிக்கை கொள் என்ற அந்த வார்த்தைக்கு இணங்க நம்முடைய பாதுகாவலர் புனித லோயோலா இஞ்ஞாசியார் முழுவதுமாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராக தன்னை மாற்றிக்கொண்டார். அவர் என்னுடைய அரசர் என்று ஏற்றுக்கொண்டார். அவர் மீது நம்பிக்கை கொண்டார். அவரை எந்நேரமும் போற்றி புகழக்கூடிய ஒரு நபராக மாறினார். தன்னுடைய ஜெப உறவின் வழியாக தான் கேட்பதையெல்லாம் தனது அரசராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த சபையை உத்வேகத்தோடும் ஆற்றலோடும் அவர் வாழ்ந்த காலத்திலே 1000 குருக்கள் பல இடங்களிலே அவர்கள் அந்த மறைபரப்பு பணி, மறைக்கல்வி பணி, பிறரன்பு பணிகளிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார், ஐக்கியப்படுத்தி கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த கடவுள் மீது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத ஆழமான வேரோட்டமான உறுதியான அந்த நம்பிக்கையின் விளைவாக அவர் அத்தகைய நிலைக்கு கடந்து சென்றார். ஏனென்றால் அவர் அன்னை மரியாவின் மீதும் ஆண்டவர் இயேசுவின் மீதும் நம்பிக்கை கொண்டவராக, அன்பு கொண்டவராக இருந்தார். இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அன்னை மரியா இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னையே முழுமையாக இறை திருவுளத்திற்கு அர்ப்பணித்தவர். லூக்கா நற்செய்தி இயல் 1 இறை வார்த்தை 38 நாம் படிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு மகனும் இதைத்தான் சொல்கின்றார். யோவான் நற்செய்தி இயல் 4 இறை வார்த்தை 34 நாம் படிக்கின்ற பொழுது, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் எனது உணவு. அவரை நான் நம்பி இருக்கின்றேன். அவர் என்னை வழிநடத்துவார். அவரது பணியை முழுமையாக இவ்வுலகிலே நான் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்குரிய அன்பு மகனாக நான் இருக்க முடியும் என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக இறை திருவுளத்திற்கு அர்ப்பணிக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த அன்னை மரியாவையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் ஒரு முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்த நம் புனிதர் இறை திட்டத்திற்கு, இறை திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி இயல் 6 இறை வார்த்தை 47 நாம் படிக்கின்றோம். என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் நம்பினார். தன்னுடைய அரசர், மீட்பர், மெசியா, இறை மகன் என்று முழுமையாக நம்பினார். அந்த நம்பிக்கையின் விளைவாக தன்னை முழுவதும் அந்த அவருடைய திருவுளத்திற்கு, இறை திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். இவ்வுலகினுடைய படைத்தலைவராக, போர் வீரராக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவர் இயேசுவினுடைய படைத்தலைவராக, போர் வீரராக, இறை ஆட்சியினுடைய படை தளபதியாக அவர் மாறினார் என்றால் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த நம்பிக்கை. யோவான் நற்செய்தி இயல் 11 இறை வார்த்தைகள் 25 26 நாம் படிக்கின்ற பொழுது, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார்கள். அவர் இறந்து எவ்வளவோ ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் இந்த சாத்தம்பட்டி என்னும் பங்கிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த விசுவாசத்தினுடைய விளைவாக தான் நாம் இங்கே வந்து கடவுளை ஏற்றுக்கொள்கின்றோம், நம்புகின்றோம், அவரை போற்றி புகழ்கின்றோம். அவரோடு நாம் அந்த ஜெப உறவிலே நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் இங்கிருந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். திருப்பாடல்களில் நாம் படிக்கின்றோம். இயல் 42 இறை வார்த்தைகள் 1-2 கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல உயிருள்ள இறைவன் மீது என் இதயம், என் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது அந்த இறைவனை நான் பார்ப்பேன், எப்பொழுது அவரிலே நான் தஞ்சமடைவேன் என்று என்னுடைய ஆன்மா, எனது இதயம் தாகம் கொண்டுள்ளது என்று அங்கே திருப்பாடல் ஆசிரியர் சொல்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய புனிதர் அந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவராக, தாகம் கொண்டவராக, அவருடைய இதயம் எப்பொழுதுமே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குகின்ற, அவரது வாழ்வை மையப்படுத்துகின்ற, இறையாட்சியை மையப்படுத்துகின்ற ஒரு நிலையாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்விலே ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று அவர் சுவைத்து பார்த்தார். திருப்பாடல் 34 இறைவார்த்தை 8 நாம் படிக்கின்றோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று நான் சுவைத்து பார்த்திருக்கின்றேன், ஏனென்றால் அவரை நான் நம்பி இருக்கின்றேன், அவரிலே தான் எனது வாழ்வு இருக்கின்றது என்று சொல்லி
இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்பிக்கை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை. இரண்டாவதாக அவர் இறை வார்த்தையின் மீது கொண்டிருந்த அந்த பற்று, தாகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே இயல் 4 இறை வார்த்தைகள் 12 நாம் படிக்கின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த, எந்த வாளினையும் விட கூர்மையானது, அது உள்ளத்தையும் மஜ்ஜையும் ஆன்மாவையும் சீர்தூக்கி பார்க்கின்றது, உள்ளத்தினுடைய எண்ணங்களை அது சீர்தூக்கி பார்க்கின்றது என்று நாம் அங்கே படிக்கின்றோம். அந்த இறை வார்த்தையை அவர் உள்ளத்திலே இருத்தினார். அந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றவர்கள், தாகம் கொள்கின்றவர்கள், பற்றுக்கொள்கின்ற வாழ்விலே ஒரு தாக்கம், புரட்சி, மாற்றம் இருக்கும் என்பதை தன்னுடைய வாழ்வின் வழியாக அவர் அந்த காயம்பட்ட நிலையிலே, குண்டடிப்பட்டு இருக்கின்ற அந்த ஒரு நிலையிலே இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறையும் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அந்த திருவிவிலியத்தை முழுமையாக படிக்கின்றார். அதன் மீது கொண்ட அந்த தாகத்தின் விளைவாக தான் இத்தகையதொரு நிலையை நாம் அடைந்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி இயல் 7 இறைவார்த்தை 21 நாம் படிக்கின்றோம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வீர்களாம் விண்ணரசுக்கு சேர மாட்டார்கள், மாறாக விண்ணகத்தில் இருக்கிற எனது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவரே. எனது வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை வாழ்வாக்கின்றவர்கள்தான் விண்ணரசுக்குரிய மக்களாக இருப்பார்கள் என்ற அந்த வார்த்தையை முழுமையாக அவர் வாழ்வாக்கினார். அந்த இறை வார்த்தையாகவே அவருடைய வாழ்வு இருந்ததன் விளைவாக தான் இன்று நாம் நினைவு கூறுகின்ற ஒரு புனிதராக அவர் இங்கே காட்சி கொடுக்கின்றார். மீண்டுமாக நாம் கொரிந்தியருக்கு எழுதிய புத்தகத்திலே புனித பவுலடியார் இவ்வாறாக சொல்லுகின்றார். இயல் 9 இறைவார்த்தை 17 நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்கின்றார். ஆண்டோர் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, இறை வார்த்தையின் மீது கொண்டிருந்த அந்த பற்று, ஆர்வம், தாகம், இவற்றின் விளைவாக தன்னுடைய அந்த இயேசு சபையை மறைபரப்பு பணிகளிலே நற்செய்தியை உலகெங்கும் சென்று அறிவிக்க வேண்டும் என்பது தலையாய பணியாக இருந்தது. மறைக்கல்வியை போதிக்கின்ற பணி, பிறரன்பு பணி, அயலார்களை, ஒடுக்கப்பட்டோரை, ஓரங்கட்டப்பட்டோரை அன்பு செய்கின்ற அந்த பணிகளிலே தங்களது சபைக்குட்பட்ட அந்த குருக்களை அவர் உட்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கை, இறைவார்த்தையின் மீது கொண்ட அந்த தாகம், உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை, அந்த உந்து சக்தியை, உத்வேகத்தை அவருக்கு கொடுத்தது என்று பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் இறை திட்டத்திற்கு நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் கடவுளை நாம் நம்ப வேண்டும், கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் எல்லாமே அவரிலேதான் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய புனிதரை போன்று நாமும் ஆண்டவரை அரசராகவும் இந்த கத்தோலிக்க திரு அவையை பணி செய்கின்ற ஒரு பணித்தலமாகவும், ஏதோ இந்த குருத்துவம் துறவரம் மட்டும்தான் அல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்குமே அந்த தலையாய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக நீங்கள் வாழுகின்ற அந்த இல்லத்திலும் சமூகத்திலும் நீங்கள் பணி செய்கின்ற இடங்களிலும் நான் ஆண்டோர் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றேன், இறைவார்த்தையின் மீது தாகம் கொண்டவராக இருக்கின்றேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஒரு கல், ஒரு சுத்தி, ஒரு சம்மட்டி, ஒரு சிற்பி, இவர்களுக்குள்ளாக ஒரு உரையாடல் நிகழ்ந்தது. அங்கே ஒரு கல் இருந்தது, இந்த சுத்தியும் சம்மட்டியும் பேசிக்கொண்டது. இந்த சுத்தி சொன்னது, நான் உன்னை அடித்து கொண்டே இருக்கின்றேன், உனக்கு வலிக்கவில்லையா என்று கேட்டது. எனக்கு வலிக்கிறது இருக்கட்டும், அந்த கல்லிடம் கேட்போம், அது எவ்வளவு அடிகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் வாங்கி கொண்டிருக்கின்றது என்று கேட்ட பொழுது அது அமைதியாக இருந்தது. ஏன் அமைதியாக இருக்கின்றாய் என்று கேட்ட பொழுது, என்னை செதுக்கிய சிற்பி இருக்கின்றார், அவர் உனக்கு பதில் சொல்வார் என்று சொன்ன பொழுது அந்த சிற்பி சொல்லுகின்றார், இந்த வழிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் இந்த கல் பெறாவிட்டால் அது ஒரு அழகிய சிற்பமாக, ஓவியமாக, கலை வண்ணமிக்க ஒரு அழகிய ஒரு படைப்பாக, அல்லது நாம் வணங்கத்தக்குகின்ற ஒரு சுரூபமாக அது மாற்றம் பெறாது. இந்த வழிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அது ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உளிதாங்கும் கற்கள் தானே மண்மீது சிலையாகும், வழிதாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் காணும் என்ற அந்த வார்த்தைக்கு இந்த கல் ஒரு உதாரணமாக இருக்கின்றது என்று பதில் கூறுகிறாராம்.
ஆம் பிரியமானவர்களே, இறை திட்டத்தை நாம் முழுமையாக ஏற்று இறை திருவுளத்திற்கு நம்மையே அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்களிலே வழிகளும் துன்பங்களும் வேதனைகளும் துயரங்களும் சோதனைகளும் நிகழத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் ஒருவர் இருக்கின்றார். அவர் என்னுடைய மீட்பர், அரசர், இறைமகன். அவர் என்னை வழி நடத்துவார், என்னை பாதுகாப்பார், எனக்கு தாயாக தந்தையாக நண்பனாக இருந்து என்னை வழி நடத்துகின்றார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நமக்கு நம்முடைய புனிதர் அறிவுறுத்துகின்றார். இவ்வாறாக நாம் வழிகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் அவராகவே மாறிவிடுகின்றோம். புனித பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே இயல் 2 இறைவார்த்தை 20 சொல்லுவார், இனி வாழ்பவன் நான் அல்ல, எனில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். நம்முடைய வாழ்விலும் இந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டும். எப்பொழுதென்றால் இறை திட்டத்திற்கு, இறை திருவுளத்திற்கு நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது. பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நீங்களும் நானும் இவ்வுலகம்தான் நிலையானது, அல்லது பணம், பதவி, புகழ் இது இருந்தால் போதும் என்ற நிலையிலே பல நேரங்களிலே நாம் செம்மாந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே இயல் 3 இறைவார்த்தை 8 இவ்வாறாக சொல்கின்றார், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். கிறிஸ்து ஒருவர்தான் எனது ஒப்பற்ற செல்வம். அவர் ஒருவரை ஆதாயமாக்கி கொள்ள இந்த உலக வாழ்வு அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்தவர்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித லோயோலா இஞ்ஞாசியார். மிகப்பெரிய அரச குடும்பம், பெயர், புகழ், அந்தஸ்து, மிகப்பெரிய ஒரு படைத்தளபதி, இவற்றையெல்லாம் விடுத்து ஒப்பற்ற செல்வமாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நான் ஆதாயமாக்கி கொள்வேன். அவர் ஒருவர் தான் என்னுடைய அரசர், மீட்பர், இறைமகன். ஏனென்றால் இந்த மண்ணுலகம் மட்டுமல்ல, மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் ஆளக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டும்தான் என்று சொல்லி அவரை ஆதாயமாக்கி கொண்டதன் விளைவாக, இறை திருவுளத்திற்கு தன்னையே ஒப்புக் கொடுத்ததன் விளைவாக இன்று நாம் நினைவு கூறுகின்ற ஒரு புனிதராக அதிசயங்களையும் அற்புதங்களையும் அருமடையாளங்களையும் பல்வேறு காலம் தொட்டு இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இறை திருவுளத்திற்கு நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். கடவுளை நம்புவோம், அவரது வார்த்தைக்கு செவிமடுப்போம். நம்புவது செவிமடுப்பது அத்தோடு மட்டுமல்ல, முடிந்த அளவிற்கு அந்த கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையும் இறை வார்த்தையின் மீது கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றலையும் தாகத்தையும் ஆர்வத்தையும் வாழ்வாக்க நாம் முயற்சிக்கின்ற பொழுது விண்ணுலகம் எங்கேயோ இல்லை, இங்கேதான் இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக அதற்கான வரவேண்டி தொடர்ந்து பலியில் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசிகள் மன்றாட்டு விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். மரியிடம் பிறந்தவர்
நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவர்பால் எடுத்துரைப்போம். ஆண்டவரை தேர்ந்து கொண்டு அவர் அருகில் இருக்கும் மானிடர் பேறு பெற்றோர் என்ற இறைவார்த்தைக்கேற்ப உம் பணிக்காக தேர்ந்தெடுத்த எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறையரசின் பாதையில் வழிநடத்தி செல்வதற்கு தேவையான ஆற்றலையும் இறை சக்தியையும் தந்திட வேண்டும் என்று புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவாமை வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல எங்கள் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இன்று திருப்பலியை ஒப்புக்கொடுக்கும் எம் அருள் தந்தையர்களை ஆசிர்வதியும். அவர்கள் உம் பணியை சிறப்பிட செய்திட உடல் சுகத்தையும் ஆற்றலையும் தர வேண்டுமென்று புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல எங்கள் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் உடையாம்பட்டி பங்கு இறைமக்களை ஆசிர்வதித்து அவர்கள் வாழ்வு வளம் பெறவும் நல்ல உடல் நலத்துடன் வாழ்ந்திடவ செய்யவும் தொழில்கள் உமது ஆசீரால் வளர்ச்சி அடைய வேண்டுமென்று புனித இஞ்ஞாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல எங்கள் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் பாராமல் பொதுநல நோக்குடன் செயல்பட நல்ல மலைநிலையை தர வேண்டும் என்று புனித இன்னாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல எங்கள் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உமது திரு அவை இந்த உருக்கமான மன்றாட்டுக்களை ஏற்று அவற்றை நிறைவு செய்து தந்துள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் மலரில்லாத அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை.
தந்தேனே, என்னை கனிவுடன் நேர்ப்பாயே. மகிழ்வுடன் தந்தேனே, என்னை கனிவுடன் நேர்ப்பாயே. ஆ ஆ ஆ அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரே, என்னுடைய உங்களுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் முதருளின் ஆற்றலால் செயல்படும் புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முது அருள் கொடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது முது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள், குறிப்பாக இதோ இந்த திருத்தலத்திற்கு இந்த மாலை பொழுதிலே வந்திருக்கின்ற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். இன்று சிறப்பு செய்கின்ற விடையான்பட்டி இறை மக்கள், அந்த ஊரினுடைய மேனேஜர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். உடைய வல்லமையான கிருபையானது அவர்களோடு இருப்பதாக. இன்று சிறப்பாக இந்த சிறப்பு அன்னதானத்தை வழங்கக்கூடிய திரு ராஜாக்கண்ணு அவர்களை வெட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரை பெற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மக்கள் பணிக்காக, அந்த ஊராட்சிக்காக சிறப்பாக பணியாற்ற உம்முடைய வல்லமை கிருபை அவருக்கு கொடுத்துள்ளோம். ஆண்டவரை, இப்படி ஒப்புக் கொடுக்கின்ற சாத்தம்பட்டி பெருமாள் கருப்பையா குடும்பத்தின் கருத்துக்கள் நிறைவேறவும், விவசாயம் செழிக்கவும், கால்நடைகளுக்கு எந்த தொற்று ஏற்படாமல் அது பழுகி பெருகவும், அவருடைய தொழில் சிறக்கவும் நீர் அருள் புரியும். தந்தையே, இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற செல்வராஜ் மோட்சராணி குடும்பத்தாரை ஆசிர்வதியும். உம்முடைய வல்லமை கிருபை அவர்களோடு எப்போதும் இருப்பதாக. குறிப்பாக தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற மிலான் ரியோஸ் தன்னுடைய பேரனுக்கு தேவையான அருளையும் ஆசிரியை தந்து வழிநடத்தும். தந்தையே, இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற செலின் ஜெரால்டு குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவர் நலமுடனும் மகிழ்ச்சியோடும் வாழ நீரே துணை புரியும். அவர் நினைத்த காரியம் அனுகூலமாக எம் புனித இஞ்ஞாசியாரின் பரிந்துரையின் வழியாக அவர் அனைத்தையும் பெற்று வாழ அவர்களுக்கு துணை புரியும். உயிர்த்தெழும் எதில் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நவநாள் காணும் லயோலா புனித இஞ்ஞாசியார், என்னையும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக எந்நாளும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது
அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்போது வழங்கப்படுகின்ற இந்த நற்கருணை என்ற திருவுணவு கத்தோலிக்க கிறிஸ்தவர் மட்டும் உட்கொள்ள வேண்டும். பிரமத சகோதர சகோதரிகள், புனித இஞ்ஞாசியாருடைய பக்தர்கள் புனித இஞ்ஞாசியாரிடம் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாளே கவி பாடும் பேரானந்தம். ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம்.
மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளாய் என் மனம் வருகிறதே, பறந்திட பறந்திட இறை உறவில் இணைந்திட மகிழ்கிறதே. நம் தன ஆராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். மனமென்னும் பொன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். அனைவரும் முழங்காலிடவும்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தி அருளும். என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டி அருளும். எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவி அருளும். என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே, கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றி அருளும். என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு உம் புனிதர்களோடு எக்காலமும் எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஆமென். இவ்வாறறிக்கை இன்று ஆண்டின் பொது காலத்தின் 17ஆம் ஞாயிறு, நாளை திங்கட்கிழமை புனித யாக்கோபு என்கிற சந்தியாப்பருடைய திருத்துதருடைய விழா, வருகின்ற 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித சோக்கின் அன்னம்மாள், நம்முடைய கன்னித்தாயினுடைய அன்பு தாய் தந்தை நம்முடைய அம்மாச்சி தாத்தாவுடைய விழா, வருகின்ற வியாழன் 28ஆம் தேதி புனித அல்போன்சா திருவிழா, வருகின்ற 29ஆம் தேதி புனித மார்த்தா திருவிழா, புனித 30ஆம் தேதி சனிக்கிழமை புனித பீட்டர் கிறிஸ்தோகோனுஸ் இவருடைய நினைவு நாள், வருகின்ற 31ஆம் தேதி பொது காலத்தின் 18ஆம் ஞாயிறு நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் நம்முடைய தந்தை இஞ்ஞாசியாருடைய பெருவிழா. சிறப்பு செய்திகள் ஒவ்வொரு நாளும் குறித்த நேரத்திலே நவநாள் திருப்பலிகள் நடைபெறும். சரியாக 7 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். எனவே அந்த ஊர் இறைமக்கள் தங்கள் நேரத்தோடு இந்த திருப்பலிக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி ஒப்புக்கொடுத்து இந்த இறை திட்டத்தை நிறைவேற்றுவதில் தன்னை அர்ப்பணித்தவர் நம் புனிதர் என்று சிறப்பான மறைவுரையை வழங்கியவர் அருள் தந்தை எம் ஜோசப், பங்கு தந்தை காணியிருப்பு, கும்பகோணம் மறைமாவட்டம். இந்த பங்கானது திருவையார் அருகில் இருக்கிறது. அருள் தந்தை என்னுடைய கசின் பிரதர். எனவே இந்த நாளில் இவரை அழைத்து இந்த நிகழ்வுக்கு ஜெபிக்கும்படி அழைத்தபோது அவர் மனமூந்து ஒத்துக்கொண்டார். எனவே உங்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக அவருக்கு நாம் கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிப்போம். தந்தை அவர்களுக்கு உடையாம்பட்டி மேனேஜர் திருமிகு இயேசுதாஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிப்பார்கள். தந்தை அவர்களை பற்றி ஒரு சில காரியம் சொல்ல வேண்டுமென்றால், இவர் பிறந்தபோது பல நோய்களுக்கு உள்ளானார். ஆனால் அவருடைய அன்பு தாய் இவருடைய சொந்த ஊர் பூண்டி மாதா கோயில். ஆகவே அந்த பூண்டி மாதாவுடைய பரிந்துரையிலே அவருடைய அன்பு தாய் என்னுடைய அத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஒப்பு கொடுப்பார்கள். அப்படி ஒப்பு கொடுத்தவுடைய விளைவுத்தான், அதனுடைய வெற்றித்தான் இவர் ஒரு குருவானவராக இங்கு இருக்கிறார். பல நோய்கள் அவரை வழிமறித்தாலும், அவருடைய ஆற்றலை அது இழக்கச் செய்தாலும் ஆண்டவர் வல்லமையாக அவருக்கு எத்தனை விதமான அரும்பெரும் திறமைகளை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளில் எவ்வாறு நம்முடைய இஞ்ஞாசியார் அன்னையினுடைய அருளை காட்சி பெற்றதால் தான் அவர் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பெற்றார். அதே போல் இந்த அன்பு தந்தையும் அந்த பூண்டி மாதாவுடைய பரிந்துரையில் அவருடைய தாயினுடைய ஜெபத்தால், ஜெபமாலையால் அவர் நல்ல குருவானவராக
அவர் இன்று இருக்கிறார் என்பது சிறப்புக்குரியது. இன்றைய நாளில் இந்த சிறப்பு திருப்பலியை நம்மோடு சேர்ந்து கொண்டாடிய விடையாம்பட்டி இறைமக்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்களை அழைத்து வந்த திருமிகு யேசுதாஸ் மேனேஜர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். சிறப்பாக ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய திருப்பிடத்துடைய படிக்கட்டு சற்று வித்தியாசமாக இருந்தது. அதை அமைக்கும்போது அதற்கு குறித்தான டைல்ஸை நான் கேட்டேன். அதை மனம் வந்து திருமிகு யேசுதாஸ் அவர்கள் கொடுத்தார்கள். எனவே அவர்களுக்கு சிறப்புமிக்க நன்றியை நாம் கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். இந்த நாளிலே சிறப்பு அன்னதானம் வழங்கக்கூடியவர் திருமிகு ராஜாக்கண் அவர்கள், வெட்டுக்காடு ஊராட்சி மன்ற புதிய தலைவர் உடையாம்பட்டி அவர்கள் இந்த சிறப்பு அன்னதானத்தை தாங்கள் இந்த ஊராட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றால் ஒரு நன்றியாக இஞ்ஞாசியாருடைய பக்தர்களுக்கு வழங்குவதாக ஜபித்து அதிலே பரிந்துரையால் வெற்றி கொண்டிருக்கிறார். எனவே இந்த அன்னதானத்தை சிறப்பாக வழங்க இருக்கிறார். எனவே அவருக்கு நாம் நன்றி செலுத்தி கைத்தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். இந்த நாளில் இந்த திருப்பலியில் நம்மோடு இணைந்து ஒப்பு கொடுத்த அருள் தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். நாளை 25ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலி நடைபெறும். தலைமையேற்று வழிநடத்தக்கூடியவர் நம்முடைய முன்னாள் பங்குத்தந்தை அருள்பணி ஜி ஆரோக்கிய அமல்ராஜ் பங்குத்தந்தை, புனித ஆரோக்கியநாதர் ஆலயம், அம்பிகாபுரம், திருச்சி. மறைவுரை கருத்து கிறிஸ்துவும் பாரங்கும் பரப்பிட உழைத்த உன்னத குரு. சிறப்பு செய்கின்றவர்கள் மகுபட்டி இறைமக்கள் மேனேஜர் அவர்கள். எனவே அவர்கள் நேரத்தோடு வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த திருப்பலி நிறைவிலே உங்களுக்கு இந்த பகிர்வு அன்னதான உணவு வழங்கப்படும். எனவே பொறுமையோடு இதிலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பணிவான வேண்டுகோள், நீங்கள் அமர்ந்து சாப்பிடும்போது நேற்று வெளியேந்து வந்திருந்தவர்கள், திருச்சியிலிருந்து வந்தவர்களெல்லாம் பார்த்து எவ்வளவு அமைதியாக எவ்வளவு ஒழுக்கத்தோடு அவர்கள் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். இது நகர்ப்புறத்தில் கூட இது சாத்தியமா என்று கேட்டார்கள். அதை வாட்ஸ்அப்பில் பலருக்கு அனுப்பும்போது அவர்கள் நம்முடைய ஊரை பற்றி பெருமையாக பேசினார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்போடு ஒழுக்கத்தோடு நாம் இருக்கிறோம். எனவே ஒரு சிறிய பரிந்துரை, சாப்பிட்டு விட்டு அந்த வாட்டர் பாட்டிலையும் சேர்த்து நீங்கள் எடுத்து அதுக்கு உரித்தான இடத்திலே போட்டால் இன்னும் சிறப்புக்குரியது. எனவே தயவு செய்து இதை ஒத்துழைக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. பிரியமானவர்களே, நாளை மகுதுப்பட்டி இறைமக்கள் சார்பாக பொங்கல் வழங்கப்படும்.
இறைவனின் அதிமிகு புகழணிந்த புனித இஞ்ஞாசியாரே, ஆன்மாக்கள் மீட்கும் மறைபணியில் எம்மையும் இணைத்தருள்வீரே. இறைவனின் அதிமிகு புகழணிந்த புனித இஞ்ஞாசியாரே, ஆன்மாக்கள் மீட்கும் மறைபணியில் எம்மையும் இணைத்தருள்வீரே. இயேசு சபையின் தோன்றலே, புனித சவேரியாரின் தூண்டலே. இயேசு சபையின் தோன்றலே, புனித சவேரியாரின் தூண்டலே. வாழ்க வாழ்க புனிதரே, லோயோலா இஞ்ஞாசியாரே. வாழ்க வாழ்க புனிதரே, லோயோலா இஞ்ஞாசியாரே. இறைவனின் அதிமிகு புகழணிந்த புனித இஞ்ஞாசியாரே, ஆன்மாக்கள் மீட்கும் மறைபணியில் எம்மையும் இணைத்தருள்வீரே. என்றென்றும் போற்றுதற்குரிய தூயன கருணைக்கு பக்தியாய் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம். புனித இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.